ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ரீசெண்டாக ஹெக்ஸாவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணால் கொஞ்சம் பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இது ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீமியர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல். ஸோ ஜென்ரலாக எக்ஸாவர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஹையர் பண்ணுவாங்க. ஜிஇடி பிஜிஇடி அப்படின்னு 2 ரோல்ஸ் ஹையர் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஃப்ரெஷர்ஸை. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்க்கு இந்த ஜிஇடி கெட் ரோலுக்கு தான் போவாங்க. சில காலேஜஸ்க்கு மட்டும் பிஜிஇடி வருவாங்க. ஸோ எங்கள் காலேஜுக்கு வந்தாங்க. ஸோ இது ஒரு ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ இதை ஜாப் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். இது 6 LPS ETC. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 months ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஸ்டைஃபண்ட் மட்டும் கொடுப்பாங்க ட்ரைனிங். அப்போ 25,000 ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுவே கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ரோலாக இருந்ததுன்னா, ஜிஇடி ரோலாக இருந்ததுன்னா உங்களுக்கு 4 lakhs per annum சேல்ரி. 6 மாத ட்ரைனிங் இருக்கும். ஸ்டைஃபண்ட் 10,000 இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 ரோல்ஸ். உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி ரோலில் கோடிங்லாம் இருக்காது. 4 ரவுண்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஓகே, ஸோ நம்ம பிஜிஇடி ரோல் மட்டும் நம்ம பார்க்கலாம். நான் அதான் அட்டன் பண்ணேன் ஆக்சுவலாக. ஆனால் செலக்ட் ஆகலை. ஹெச்ஆர் ரோடு வரைக்கும் போனேன், ஆனால் செலக்ட் ஆகலை. ஸ்டில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் மேபி சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணது 26th March அப்ளை பண்ணேன். நான் எல்லா டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ரவுண்டில் எந்தெந்த டேட்டில் அப்ளை பண்ணேன், எந்தெந்த டேட்டில் நான் எழுதினேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் ரவுண்ட், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ். 3 round ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் ரவுண்ட். இது நான் என்றைக்கு எழுதினேன்னா 4th April எழுதினேன் 2024. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஆப்டிடியூட் டாபிக்ஸ் உங்களுக்கு எல்லா கம்பெனிஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். குவான்டிடேட்டிவ், லாஜிக்கல் ஆப்டிடியூட், அப்புறம் வேர்பல் ஆப்டிடியூட். எல்லாத்துலேயுமே 20 கொஷின்ஸ். லைக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 20 கொஷின்ஸ், லாஜிக்கல் ஆப்டிடியூடில் 20 கொஷின்ஸ், வேர்பல் ஆப்டிடியூடில் 20 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 60 கொஷின்ஸு 60 minutes நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த இதில் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் இருக்குது. இந்த கட் ஆஃப் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டெக்னிக்கல் MCQs உங்களுக்கு வரும். அது 30 கொஷின்ஸ் 30 minutes. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் குவான்டிடேட்டிவ்னா அது நியூமரிக்கல் ஆப்டிடியூட் மாதிரி இருக்கும். லைக் நான் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில். லாஜிக்கல் ஆப்டிடியூடில் இல்லை ரீசனிங் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா லைக் இந்த டைரக்ஷன்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் கொஷின், அப்புறம் ஆட் ஒன் அவுட், அப்புறம் அந்த சீரீஸ் கொஷின்ஸ், அந்த மாதிரி இருக்கும். வேர்பல் ஆப்டிடியூட் நம்ம இங்கிலீஷ் ஆப்டிடியூட் தான். லைக் கிராமர் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் வேர்பல் ஆப்டிடியூடில். ஓகேவா? அடுத்து டெக்னிக்கல் MCQ 30 கொஷின்ஸ் 30 minutes. இதில் எப்படி இருக்கும்னா ஒரு 15 கொஷின்ஸ் லைக் ஜென்ரலான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து இருக்கும். லைக் DBMS, OS, ஊப்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் இன்னொரு 50 கொஷின்ஸ் சூடோ கோட்ஸ் இருக்கும். சூடோ கோட்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ஜோஹோ கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்ல, நம்ம ஒரு 4 கொஷின் பார்த்தோம் போன வீடியோஸில், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒரு கோடை கொடுத்துட்டு அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கரெக்டான சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் நீங்கள் இதில் ஒரு கட் ஆஃப் இருக்கும் 30 கொஷின்ஸில். இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கோடிங் ரவுண்டே வரும். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் டெக்னிக்கல் MCQஸில் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கோடிங் ரவுண்டுக்கு போவீங்க. ஓகேவா? ஸோ கோடிங் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கோடிங் கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று ஈஸியாக இருக்கும், இன்னொன்று மீடியமாக இருக்கும். எனக்கு கேட்ட கோடிங் கொஷின் மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது ஈச் மெம்பர்ஸ்க்கு கொஷின்ஸ் மாறும். ஓகேவா? டிபெண்ட்ஸ். ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரேயில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். நான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் சம் பண்ணி அதோட அவுட்புட்டை கொடுக்கணும். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோடிங் கொஷின். அடுத்த கோடிங் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஆட் ஒன் அவுட்டை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் கோடு எழுதணும். நான் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி கோடு எழுதினேன்.
ஓகேவா? அதோட சொல்யூஷன் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கம்யூனிகேஷன் ரவுண்டு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேவே நடந்துச்சு. ஓகேவா? ஸோ 4th ஏப்ரல் வந்து நான் ஆப்டிடியூட் கோடிங் எழுதுனேன். நெக்ஸ்ட் டேவே எனக்கு கம்யூனிகேஷன் ரவுண்டு மெயில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஆப்டிடியூட் கோடிங்கை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் ரவுண்டுக்கு உங்களுக்கு மெயில் வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஆன்லைனில் தான், எல்லாமே ஆன்லைன் தான். ஆப்டிடியூட் கோடிங்கும் ஆன்லைனில் தான், கம்யூனிகேஷனுமே ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து மெட்டல் பிளாட்ஃபார்மில் நடந்துச்சு எனக்கு. ஸோ 67 கொஷின்ஸ் இருக்கும், 45 மினிட்ஸ் டைமு. ஸோ வந்து இதில் 4 பார்ட்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கலாக உங்களோட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன், உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரவுண்டு. ஓகேவா? ஸோ பார்ட் 1ல் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து சென்டென்ஸு கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ் வந்து நம்ம ஆடியோவை கேட்டு அந்த சென்டென்ஸை திரும்ப சொல்லணும். இந்த மாதிரி இருக்கும் பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். டென்சஸ் இல்லை ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் மட்டும் இருக்கும் பார்ட் 2ல். பார்ட் 3ல் வந்து என்ன இருக்கும்னா டாபிக் இருக்கும். எனக்கு வந்து 3 டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈச் டாபிக் நீங்கள் 1 மினிட் வீடியோ இது ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் 1 மினிட் பேசி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து பேசிக்கான டாபிக்ஸ் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது, ஜென்ரிக்கான டாபிக்ஸ் தான். எனக்கு நீங்கள் பார்க்கலாம், ஃபேவரட் ஸ்போர்ட் பற்றி பேசணும், அப்புறமா டெய்லி ரொட்டீன் என்ன, அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் அப்படியே ஒரு 1 மினிட்டுக்கு கரெக்டாக பேசி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். உங்களோட இங்கிலீஷ் தான் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது பார்க்கலாம், வரிங் அபவுட் பாஸ்ட் ஆர் பிளானிங் அபவுட் ஃப்யூச்சர் விச் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்ட் 4ல் வந்து ஒரு ஆடியோவை லிசன் பண்ணி அது பேஸ்டாக ஒரு 3 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த 3 கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆடியோவை ஒன்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த ஆடியோவை நல்லா லிசன் பண்ணி அதுக்கப்புறம் வர ஒரு 3 to 4 கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த ரவுண்டும் ஒரு எலிமினேஷன் ரவுண்டு தான். எல்லா ரவுண்டுமே எலிமினேஷன் உண்டு, கட் ஆஃப் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃபை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். ஸோ நான் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போனேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட். இது வந்து ஆன்லைனில் தான் நடந்துச்சு. இன்டர்வியூவருக்கு வருவாங்க, ஒரே ஒரு இன்டர்வியூவர் தான் இருந்தாங்க. அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க லைக் ரிலேட்டட் டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து 5th ஏப்ரல் கம்யூனிகேஷன் ரவுண்டு முடித்தேன். 17th ஏப்ரல் தான் எனக்கு டெக்னிக்கல் ரவுண்டுக்கான மெயில் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் கேட்ட கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டாங்க. டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை பேஸ்டாக வச்சு தான் உங்களுக்கு ஃபர்தரான இன்டர்வியூவே நடக்கும். நீங்கள் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் என்னென்ன ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இதை வச்சு தான் உங்களோட இன்டர்வியூ ஃப்ளோவே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி கரெக்டாக பேசுங்க டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் நான் வந்து CNN யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொன்னதுனால எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஏன் CNN யூஸ் பண்ணீங்க, CNN என்னென்ன பண்ணுது, CNNோட யூசஸ் என்ன, அந்த மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க, MERN ஸ்டாக் யூஸ் பண்ணீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். MongoDB என்ன பண்ணுது, ரியாக்ட் ஏன் யூஸ் பண்ணீங்க, ஏன் வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி மேபி கொஷின்ஸ் வரலாம். ஸோ ப்ராஜெக்டை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் DBMS கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DBMS அண்ட் RDBMS, அப்புறம் DDL அண்ட் DML கமாண்ட்ஸ். DDL பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் தெரியும், கிரியேட், அல்டர், ட்ராப், ட்ரங்கேட், இதெல்லாம் DDL கமாண்ட்ஸ். DML கமாண்ட்ஸ் வந்து இன்சர்ட், அப்டேட், டெலிட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெலிட், ட்ரங்கேட் அண்ட் ட்ராப், இதுவுமே ஒரு DBMS கொஷின் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் தனியாக DBMS கொஷின்ஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதையும் கொஞ்சம் வேணும்னா பாருங்கள். ஓகே, ஸோ அப்புறம் 2 கோடிங் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணணும் கோடை. ஓகேவா? எனக்கு வந்து 2 கோடிங் கொஷின் பார்க்கலாம், ஃபிபனாக்கி சீரிஸ் அப்புறம் ப்ரைம் நம்பர், இந்த 2 கோடிங் கொஷின் கேட்டாங்க. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் வந்து ஜாவாவில் டைப் பண்ணேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூவர்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் இந்த லாங்குவேஜில் கோட் பண்ண போகிறேன் அப்படின்னு.
ஓகேவா. அதுக்கப்புறம் இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னா கேட்கலாம். ஓகேவா. அட்வைசபிள் வந்து ஒரு கொஷினாச்சும் கேளுங்க. நான் வந்து ஹெக்ஸாவர் எப்படி இருக்கும் ஃப்ரெஷருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். நீங்களும் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா. அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இன்டர்வியூ இது வந்து 30th ஏப்ரல் நடந்தது. ஓகேவா. லைக் 2 weeks லேட்டர் நடந்துச்சு இந்த இன்டர்வியூ. ஸோ நீங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அப்புறம் நான் இன்டர்ன்ஷிப் மென்ஷன் பண்ணி சொன்னனால இந்த இன்டர்ன்ஷிப் என்ன டியூரேஷன், அந்த இன்டர்ன்ஷிப் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணிங்களா குரூப்பாக பண்ணிங்களான்னு கேட்டாங்க. ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் இதெல்லாம் ஜென்ரலான இன்டர்வியூ கொஷின்ஸ் தான். நீங்கள் நல்லா ஒரு 2-3 ஸ்ட்ரென்த்ஸ் ஹைலைட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. கரெக்டாக இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஹவு வில் யூ கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். லைக் நான் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பேன், இல்லை நான் வந்து டெய்லி பிளாக்ஸ் படிப்பேன், லைக் ஆர்டிகல்ஸ் படிப்பேன் ரிலேட்டட் டு லைக் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் லைக் ஏஐஎம்எல். நீங்கள் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸை மென்ஷன் பண்ணலாம். லைக் அப்புறம் வந்து லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா லைக் ஏதாச்சும் நான் வந்து காலேஜில் வந்து நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்லலாம். ஓகேவா. அப்புறம் வாட் யூ டூ இன் ஃப்ரீ டைம் பேசிக்கலாக ஹாபீஸ் பற்றி கேட்டாங்க. அப்புறம் ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒய் அது நீங்கள் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொல்லலாம். நல்லா ஒரு வெல் நோன் லீடராக எடுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா. அப்புறம் இவங்களும் கேட்டாங்க எனி கொஷின்ஸ் ஃபார் இன்டர்வியூவர். அவங்களுக்கு எதாவது நம்ம கொஷின்ஸ் எதாவது கேட்கணுன்னா நம்ம கேட்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து 9th May நடந்தது. லைக் 1 week ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இன்டர்வியூ. ஸோ ஹெச்ஆர் இன்டர்வியூலையும் இதே மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் கொஷின். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைக் கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். லைக் நான் என்னென்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ தான் அவர் இன்டரப்ட் பண்ணி டெக் ஸ்டாக்லாம் சொல்லாதீங்க, பேசிக்கான ஃப்ளோ மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பேசிக்காக மட்டும் சொன்னேன். லைக் இது இப்படி பண்ணேன் ப்ராஜெக்டை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பற்றி சொல்லும்போது லைக் நான் என்எல்பி யூஸ் பண்ணேன்னு சொன்னபோது என்எல்பினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு சினாரியோ மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நீ ஏன் இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. லைக் ஒய் திஸ் பர்டிகுலர் டாபிக். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் என்னென்ன க்ரைட்டீரியா சூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்படிங்கிறனால இதான் ஃபைனல் இன்டர்வியூ இதுதான். ஓகேவா. அப்புறம் வந்து ரீலொகேஷன் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னை போடாமல் இல்லை பூனே மும்பை அந்த மாதிரி போட்டால் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. 3 லொக்கேஷன் தான் இருக்குது ஹெக்ஸாவர், சென்னை மும்பை பூனே. ஓகேவா. ஸோ சென்னை இல்லாமல் மும்பை பூனே ஓகேவான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து 2 year பாண்டு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுவும் ஓகேன்னு தான் சொன்னேன். பட் ஸ்டில் ஐ எம் நாட் செலக்டட் ஆஃப்டர் ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஓகேவா. ஸோ இது ஹெக்ஸாவருக்குன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் கோடிங் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும். கம்யூனிகேஷன்லாம் சில கம்பெனியில் ஜிடி இருக்கும். நான் ஜிடி பற்றி ஒரு வீடியோ போடுறேன், குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எதாவது வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா. ஸோ இதான் ஃப்ளோ. ஓகேவா. கம்யூனிகேஷன் எல்லாம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் டெக்னிக்கல் ஹெச்ஆர் இப்படி தான் இருக்கும். ஓகேவா. இன்டர்வியூஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.